ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்தில் நம்பிக்கையோடு வந்திருக்கிற ஒவ்வொருடைய ஜெப கருத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். உங்கள் கண்ணீரையெல்லாம் ஆண்டவர் துடைப்பார். நிச்சயமாய் நீங்கள் உள்ளத்திலே விரும்பி வேண்டுகிற எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்து உங்களை மகிழச் செய்வார். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 112 அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்க சிநேகத்தோடு உங்களை அழைக்கிறேன். சங்கீதம் திருப்பாடல் 112 அதிகாரத்தில் முதல் 3 வசனங்கள் வாசிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர், ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர்தம் கட்டளைகளில் அவர்கள் பெரு மகிழ்ச்சி அடைவர். அவர்களது வழி மரபு பூவுலகில் வலிமை மிக்கதாய் இருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். கைகளை தட்டி முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இந்த உன்னதமான ஒரு சிறந்த வார்த்தைக்குள்ளாக நீங்கள் வர வேண்டும். இந்த வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த சங்கீதம் திருப்பாடல் 112 அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அதிலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நமக்கு காண்பிக்கிறார். வழிமரபு பூவுலகில் வலிமையுள்ளதாக இருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. நல்ல வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, வழிமரபினர் வலிமை மிக்கவராயிருப்பர். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். அவர்களது சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும். அவருடைய நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, நாம ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் குடும்பம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கணும். இதுதான் எல்லாருடைய விருப்பமும் கூட. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க சம்பாதிக்கிறீங்க, செல்வத்தை சேர்க்குறீங்க, வீடு நிலபலம் அது இதெல்லாம் வாங்குறீங்க. எதுக்காக? கண்டிப்பாக ஒருத்தர் வாங்கினாங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? சொல்லுங்க, அர்த்தம் என்ன? அடுத்து என் மகனுக்கு, என் மகளுக்கு, என்னுடைய வம்சத்துக்கு செல்வங்கள் சொத்துக்களை நான் சம்பாதிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த சம்பாத்தியம், இந்த செல்வம் எல்லாம் ஒரு மனிதனுக்கு சேர்ந்து அதெல்லாம் அவன் வழிமரபுக்கு கொடுத்து அதில் அவன் இன்புற்றிருக்க வேண்டும் என்று தான் அவன் விரும்புகிறான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா இந்த வசனத்தை பாருங்கள், நீங்க வழிமரபு வலிமை மிக்கதா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சொத்து செல்வம் மிக்கவரா இருப்பீங்க. உங்க நீதி தங்கும். இதெல்லாம் பைபிள் சொல்லிட்டு, இந்த ஆசீர்வாதம் ஒரு மனிதனுக்கு நடக்கணும்னா அவன் எப்படி இருக்கணும்? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, அவன் ஆசீர்வாதத்துக்குரியவனாக வாழணும்னா அந்த வசனத்தினுடைய முதல் பகுதி சொல்லுகிறது, ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கிற மனுஷன் பாக்கியவான், பேறு பெற்றவன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால் முதல்ல எனக்கு ஒன்று தெரியணும். என்ன தெரியணும் தெரியுமா?
நான் கடவுளுக்கு பயப்படக்கூடியவனாக இருக்கணும். யாருக்கு? கடவுளுக்கு. சத்தமா சொல்லுங்க, யாருக்கு? நான் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கிற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நான் சமீபத்திலே ஒரு, நீங்களும் பார்த்திருக்கலாம், மீடியாக்களில் செய்தித்தாளில் வந்த ஒரு தகவல். ஒரு சகோதரன் ஆட்டோ ஓட்டுகிறார். அந்த ஆட்டோ ஓட்டுகிற சகோதரர் ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் அவருடைய பகுதியில் ஒரு ஆட்டோ ஓட்டுகிறார். அப்போ ஒரு கணவன், மனைவி, அவருடைய இளம் மகள் 3 பேர் வாகனத்தில் ஏறுறாங்க. ஏறி பயணிக்கிறாங்க. ஒரு 6-7 கிலோமீட்டர் தூரம் கொண்டு போய் அவர்களை அவர் விடுகிறார். விட்டுட்டு அவர் போயிருந்தார். பிரைஸ் தி லார்ட். இவர் போயிட்டார். கொஞ்ச நேரத்தில் பார்க்குறாங்க, அந்த தம்பதிகளும் அந்த மகளும் அப்படி ஒப்பாரி வைத்து அழுகிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, அந்த மகளுக்கு திருமணத்துக்காக அவர்கள் ஒரு ஜுவல்லரியில் போய் நகை வாங்குகிறார்கள். வாங்கிவிட்டு அவர்கள் வரும்பொழுது தான் இந்த ஆட்டோவில் ஏறி அவங்க வருகிறார்கள். ஆனால் இவங்க மறந்து போய் பதற்றத்தில் வேகமாக இறங்கினதில் அந்த அவர்களுடைய அந்த மகளுக்கு தேவையான புதிய நகைகள் எல்லாம் அந்த ஆட்டோவில் வைத்து விட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். இவர்கள் பரிதவிக்கிறார்கள், கண்ணீர் விடுகிறார்கள், அழுகிறார்கள். ஐயோ எல்லாம் போச்சு, தலை முழுகிட்டு அப்படின்னு அவர்கள் அழுது புலம்பி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் புலம்பி அழுது கொண்டிருந்த பொழுதே அவங்க பக்கத்தில் இருந்த ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க. உடனே காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்குறாங்க. அவங்க வர்றாங்க. அதுக்கு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த ஆட்டோக்காரர் நேராக வந்துட்டார். பிரைஸ் தி லார்ட். அந்த ஆட்டோக்காரர் நேராக அந்த இடத்துக்கே வந்துட்டார். வந்து அங்கே அதுக்குள்ளே இருக்கிற பரபரப்பெல்லாம் பார்த்துட்டு அவர் சொல்கிறார், பயப்படாதீங்க, நீங்கள் வச்ச பேக் அப்படியே இருக்குது, இந்தாங்க என்று சொல்லி அவர் அதை ஒப்படைக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். அப்போ அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரி கேட்குறார், அதில் என்ன இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஆமாயா தெரியும், அதில் நகைகள் இருக்கிறது. நகைகள் இருக்கிறது. நான் அதை திறந்து பார்த்தேன், நகையெல்லாம் இருக்குது. எனக்கு இருதயத்தில் படபடப்பு. ஐயோ இந்த குடும்பம் என்ன கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உடனே நான் ஓடி வந்தேன் என்று அவர் தகவல் கொடுக்கிறார். சொல்லிட்டு அவர் போயிட்டார். இப்போது இந்த மனிதரை தேடி அந்த குடும்பம் செல்கிறார்கள். போனால் அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் ஷீட்டு போட்ட ஒரு வீடு, நோய்வாய்ப்பட்ட அவருடைய மனைவி. இந்த குடும்ப சூழ்நிலையை பார்த்தோன்னே அவர்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன் தேவையில் இருக்கிற நீங்கள் எப்படி உங்களால் உங்களுக்கு இதன் மீது ஆசைப்படாமல் இருக்க முடிந்தது அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த மனுஷன் சொன்னால், நீங்கள் வைத்திருக்கிறது ஒரு 10 பவுனோ 20 பவுனோ, மிஞ்சி போனால் எவ்வளோ நாள் வாழ முடியும்? அவர் கேட்குற கேள்வி, எவ்வளோ நாள் வாழ முடியும்? ஒரு 2 வருஷம் வாழ முடியுமா? 3 வருஷம் வாழ முடியுமா? இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. இது எல்லாத்துக்கும் மேலே தெய்வம் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடி பொழுதும் சிந்தித்து தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொன்னாராம். அல்லேலூயா. நான் உண்மையிலே சிந்தித்து பார்க்கிறேன், பெரிய பெரிய ஆன்மீகவாதிகளிடத்தில் இல்லாத ஒரு காரியத்தை இந்த எளிய ஆட்டோ நண்பர் வெளிப்படுத்திய பொழுது நான் எனக்காக எடுத்துக்கொள்ளுகிறேன். நான் செய்கிற சின்ன காரியமோ பெரிய காரியமோ எல்லாம் அந்தரங்கங்களை எல்லாம் அறிந்த தேவன் பார்க்கிறார். கை தட்டுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் எனக்கு பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 1 அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 1:7. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம், ஞானத்தையும் நற்பயிற்சியையும் மூடரே அவமதிப்பார். பிரைஸ் தி லார்ட். நல்ல வசனத்தை கவனிக்கணும். சிறு பிள்ளைகள், பெரியவங்க, வாலிப பிள்ளைங்க எல்லாருக்கும் இந்த வசனத்தின் வழியாய் ஆண்டவர் பேசுகிறார். ஆமென். சொல்லுங்க ஆமென். நல்ல 2 கைகளை அசைத்து சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களை பாருங்க, தேவனுக்கு பயப்படுவது, ஆண்டவருக்கு அஞ்சுவதுதான் எதனுடைய தொடக்கம்? ஞானத்தினுடைய தொடக்கம். முதல்ல உங்களுக்கு தெரியணும். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் ஞானம் என்பது இன்னைக்கு சில பேர் நினைக்கிறாங்க, ஞானம்னா
இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் சும்மா சில உதாரணங்களை சொல்லும்போது நீங்கள் வருத்தப்படக்கூடாது, நீங்கள் அதை புரிந்து கொள்ளும்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு சகோதரர் ஒரு சகோதரியை அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பாருங்கள் பிரதர், எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த சகோதரி ஒரு சின்ன அவருடைய கணவர் ஒரு டெய்லி ஒரு சம்பளம் வாங்கக்கூடியவர். ஆனால் அந்த சகோதரி சமீப காலத்தில் ரொம்ப மேலான ஒரு நிலைமைக்கு என்ன செஞ்சுருக்காங்க, வந்திருக்கிறாங்க. அப்போ என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த சகோதரியை பற்றி அவர் சொன்ன ஒரு காரியம் மட்டுமல்ல, அது யதார்த்தமான அவர்களுடைய வாழ்க்கையை குறித்த உண்மை. அப்போ என்னென்னா, ஒரு சமீப காலமாக அவருடைய வீடு கொஞ்சம் ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் இருக்குது. அவருடைய கணவர் அதே ஒரு டெய்லி வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறார். ஆனால் அந்த சகோதரி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க நினைக்கிறாங்க டேலண்ட், இன்னைக்கு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, என்ன சொல்கிறாங்க சொல்லுங்கள், என்ன சொல்கிறாங்க, டேலண்டாக இருக்குது பொழைச்சிக்கோ அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்மா டேலண்டாக இருக்குது. எப்படின்னா, அந்த சகோதரி வேலை செய்கிற அந்த ஸ்தாபனத்தில் அங்கே அவர் சில காரியங்களை என்ன செய்கிறார், அவர் செய்கிறார். அங்கே இருக்கிற அந்த சில காரியங்களெல்லாம் அவர் செய்து அவர் தன்னுடைய சொத்துக்களை செல்வத்தை என்ன செய்கிறார், பெருகி கொள்ளுகிறார். அப்போது அந்த சகோதரர் பக்கத்தில் வாழ்ந்தவர் அவருக்கு கொஞ்சம் நெருங்கின அவருடைய கணவர்கிட்ட கேட்குறாரு, ஏன்பா என்ன இப்படி கொஞ்சம் ஏதோ வழி தவறிய ஒரு பாதையில் போகிற மாதிரி இருக்க. அப்போ அவர் சொன்னாரா, என்னால் தான் உழைக்க முடியலை, சம்பாதிக்க முடியல, என் மனைவி எப்படியாவது என்ன செஞ்சு கொண்டு வர்றா, கொண்டு வந்து வசதி வாய்ப்பு இன்றைக்கி கார்லாம் வாங்கி போகிற அளவுக்கு வசதிலாம் வந்துட்டு, அதை பற்றிலாம் நம்ம ஒன்றும் கண்டுக்கிடக்கூடாது. உலகத்தில் வாழணும்னா சில இதை கண்டுக்கிடாமல் என்ன செஞ்சுக்கணும், விட்டுக்கிடணும் அப்படின்னு கணவரே சொல்லுகிறார். அந்த சகோதரி அதே பாதையில் போகிறார்கள். அவங்க நினைக்கிற டேலண்ட் என்ன, எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஏன்னா உலகத்தில் பணம் ஆஸ்தி அந்தஸ்து இதை சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். இப்படி நினைக்கிற ஒரு உலகத்தின் ஞானம் ஒரு பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு இந்த உலகத்தில் பாருங்கள், சில இடங்களில் வேலை செய்கிற ஸ்தாபனங்களில் சில இடங்களில் அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஒரு மனநிலையிலே மனிதர்கள் வருகிறார்கள். இது ஞானமா சொல்லுங்க, இது ஞானமா? இது ஞானம் கிடையாது, இது பாவம். பிரைஸ் தி லார்ட். இன்னொருவரை ஏமாற்றுவது, இன்னொருவருடைய வாழ்க்கையை அழிப்பது, இன்னொருவருடைய வாழ்க்கையை உறிஞ்சி அதிலிருந்து நாம் மேலே வருவது என்பது அது சாபம், பாவம், எல்லா அநீதிக்கும் தொடக்கமாக அமைகிறது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஞானத்தின் தொடக்கம். அதனால தான் அதில் 10வது வசனத்தை நீங்கள் எடுத்து 9வது 10வது வசனத்தை 9வது வசனம் ஒருவர் படிங்க, 10வது வசனம் இன்னொரு படிங்க. அவை உன் தலைக்கு அணிமுடி, கழுத்துக்கு மணிமாலை, பிள்ளாய் தீயவர்கள் உன்னை என்ன செய்வாங்க, கவர்ச்சியூட்டி இழுப்பார்கள், நீ அவர்களோடு போக இணங்காதே. அல்லேலூயா. அதனால தான் அதே நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்தீங்கன்னா, ஆண்டவிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம், தூயவராகிய அவரை பற்றிய உணர்வே மெய் உணர்வு. கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். என்ன உணர்வா? மெய் உணர்வு. சத்தமா சொல்லுங்க, என்ன உணர்வு? மெய் உணர்வு. அல்லேலூயா. நான் சமீபத்தில் ஒரு தங்கை ஒரு தியான இல்லத்தில் அவர் தியானத்தில் வந்து பங்கெடுத்தார். அப்போ அவர் ஒரு சம்பவத்தை சொன்ன, ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறேன். அல்லேலூயா. அவர் சொன்னார், வீட்டினுடைய கஷ்டத்தின் நிமித்தமாக அவர் போய் ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறார். அது ஒரு ஃபர்னிச்சர்லாம் இருப்பாங்க, அது ஹோம் பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள் இருக்கிற ஒரு கடை. அப்போ அந்த கடையில் அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். வேலை செய்யும்போது அந்த முதலாளி இந்த மகள் மேலே, இந்த பெண் மேலே கொஞ்சம் ரொம்ப கரிசனை காட்டுறார். ஏம்மா நீ நிற்கிற அப்படின்னு அவரே சேர் எடுத்து போடுறது அப்படிலாம். அதான் அந்த அம்மா, அந்த பொண்ணு அவள் வேலையை அவளே செய்து கொண்டிருக்கிறார். திடீர்னு பார்த்தா உணவு வாங்கி கொடுக்கறதுக்கு பரிசு பொருள், இந்த பொண்ணு சொல்கிறா, ஒன்றும் எனக்கு வேண்டாம், எதுவும் தேவையில்லை அப்படின்னு ரொம்ப கரெக்டாக இருக்கிறார். ஒரு நாள்
இந்த பெண்ணை எப்படியாவது மயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, சில காரியங்களை செய்து மயக்க ஆசைப்படுகிறார். இந்த பெண் பாருங்க, வாலிப பிள்ளை, அவளுடைய அந்த பையில எப்பொழுதுமே பைபிள் வைத்திருப்பாள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இந்த பெண்ணை கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு அவசரமாக போகணும், நீ வா அப்படின்னா முதலாளி கூப்பிட்டாரு, பண்ணிட்டு போனால் அங்கே போய் ஒரு இடத்துல தங்க சொல்லும்படி கட்டளை எடுக்கிறார். அப்போ அங்கே போனவுடனே யாருமே இல்லை. அதுக்கிற சார் எதுக்கு என்னை கூப்பிட்டு வந்தீங்க? நான் சொல்கிறது நீ செஞ்சன்னா உன்னை ராணி மாதிரி என்ன செஞ்சுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். உன் குடும்பத்தில் உள்ள எல்லா கஷ்டத்தையும் நான் தீர்த்துருவேன் அப்படின்னு சொல்லி யாரும் இல்லாத அந்த இடத்துல வந்து நிப்பாட்டிட்டு அவளை பல விதத்தில் பேசுகிறார். அந்த பெண் சொன்னாலாம், ஐயா நீங்கள் எல்லாம் சொல்கிறதெல்லாம் சரி, ராணி மாதிரி இருக்கலாம், எல்லாம் ரைட், ஆனால் நான் அதுக்கு முன்னக்கூட்டி ஒன்று பண்ணுறேன் அப்படின்ட்டு தன் பையில இருந்து பைபிள் எடுத்தாலாம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவள் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தாள். என்ன பகுதி தெரியுமா? நீங்கள் சங்கீதம் 14:2 படிங்க பார்ப்போம். சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம் எடுத்து வாசிங்க பார்ப்போம். ஆண்டவர் விண்ணகத்திலிருந்து மானிடரை பார்க்கிறார். மதிநுட்பமுள்ளவன் கடவுளை தேடுகிறவன் எவனாவது இருக்கிறானா என்று பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னாலும், ஐயா வானகத்திலிருந்து நீங்க என்ன எல்லாத்தையும் மறைச்சிட்டீங்க, எத்தனையோ கிலோமீட்டர் கூட்டு வந்துட்டீங்க, ஆனா ஒன்று சொல்லுகிறேன், எல்லாத்தையும் மறைத்தாலும் தேவனுடைய கண்களை ஒருவனாலும் மறைக்கவே முடியாது. நீங்க ஒருவேளை என்ன பலாத்காரப்படுத்த நினைச்சாலும் அந்த கண்களுக்கு முன்பாக இருந்து நீங்கள் மறையவே என்று அவள் அந்த இடத்துல முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்ய ஆரம்பித்தாளாம். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, அந்த மனிதன் அந்த இடத்துல இருதயம் உடைந்து ஆள ஆரம்பித்தானாம். அல்லேலூயா. ஏன்னா அவன் வாழ்க்கையில சந்தித்ததெல்லாம் யார? காசு கொடுத்தா, இல்லைன்னா சில சுகபோகமான சில காரியங்களை செஞ்சா, அப்படிப்பட்ட நபர்கள். இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு மனிதர்கள் விலை போகிறார்கள். காசுக்காக, செல்வத்துக்காக, உத்தியோகத்துக்காக, வேலைக்காக, என்னெல்லாமோ, ஏன் செல்போனுக்காக. சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க, சௌகரியமான சில வாழ்க்கைக்காக அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்கிறார்கள் என்றெல்லாம் சில தகவல்கள் வெளிப்படுத்துகிறது. ஆனால் அந்த பிள்ளை சொன்னால், நான் ஆண்டவரை என் கண் முன்பாக வைத்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரதர், எல்லா கண்ணையும் அடைச்சிடலாம், எல்லா கதவுகளையும் சொல்லுங்க பூட்டிடலாம், நீ நாடு விட்டு நாடு போயிடலாம், ஆனால் தேவனுடைய கண்ணை விட்டு என்ன செய்ய முடியாது, நீ தப்பவே முடியாது. இதுதான் பைபிள் சொல்கிறது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் தொடக்கம். தூயவராகிய அவரை பற்றிய உணர்வே மெய்யுணர்வு. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, நீங்க எங்க இருந்தாலும் ஆண்டவரை பற்றிய உணர்வு இருக்கணும். யாரை பத்தி இருக்கணும்? நீ எங்க இருந்தாலும், சகோதரனே சகோதரியே, நீ எங்க இருந்தாலும் ஆண்டவரை பற்றிய உணர்வு உனக்கு இருக்கணும். நான் சொன்ன பார்த்தீங்களா, முதல்ல ஒரு சகோதரன் வீடு ஏழ்மையில இருக்கு, ஆட்டோ ஓட்டுறாரு, எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருந்தா ஒரே நிமிஷத்தில் ஒரு சில வருடங்களுக்கு தேவையான செல்வம் அங்க இருந்துச்சு. ஆனா அவனுக்கு அது மேல நாட்டம் இல்லை, கடவுள் தன்னை பார்க்கிறாருங்கிற உணர்வு அவனுக்குள் இருந்தது. கை தட்டுங்க பார்ப்போம். எனக்கு பிரியமானவர்களே, நமக்கு தேவை தேவனுக்கு பயப்படுகிற பயம். ஆமென். யாருக்கு பயப்படுற பயம்? சொல்லுங்க, யாருக்கு பயப்படுற பயம்? நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு அஞ்சி வாழ்கிற உன்னத வாழ்க்கை பாதையை நீர் எனக்கு தந்தருளும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் நீங்க எடுத்து வாசித்து பாருங்கள். சங்கீதம் திருப்பாடல் 111ஆம் அதிகாரம் 10வது வசனம். நல்ல கவனிங்க. சங்கீதம் திருப்பாடல் 111 10வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். ஆண்டவரை பற்றிய அச்சமே ஞானத்தின் தொடக்கம்.
அவர்தம் கட்டளைகளை கடைபிடிப்போர் நல்ல அறிவுடையோர் அவரது புகழ் என்றென்றும் நிலைத்துள்ளது. அல்லேலூயா. பிரதர், யாரை பத்தி அச்சம் உங்களுக்கு இருக்கணும்? சொல்லுங்க, யாரை பத்தி அச்சம் இருக்கணும்? ஆண்டவரை பற்றி அச்சம் உங்க இருதயத்தில் எப்பவுமே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, நீங்க வாசிங்க, சபை உரையாளர் 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். பிரசங்கியின் புஸ்தகம் சபை உரையாளர் 7ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்கம்மா. சபை உரையாளர் 7:18வது வசனம் வாசிக்கிறீங்களா? சபை உரையாளர் 7:18 படிங்க. ஒன்றை பற்றி அதற்கு மாறானதை கைவிட்டு விடாதீர். நீர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பீரானால் அனைத்திலும் வெற்றி பெறுவீர். கை தட்டுங்க பாப்போம். நல்ல பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து நடப்பீர்கள் என்றால் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்க யாருக்கு பயப்படணும்? சொல்லுங்க, நீங்க யாருக்கு பயப்படணும்? நீங்க ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள் என்றால் நீங்க செய்கிற எல்லாத்திலையுமே நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு பயம், நீங்க பைபிளை நீங்க தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் இங்கே ஒரு நபரை நமக்கு காண்பிக்கிறார். தொடக்க நூல் 39ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதை நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா வாசிங்கம்மா. இந்த வீட்டில் என்னை விட அதிகாரம் பெற்றவர் ஒருவரும் இல்லை. நீங்கள் அவருடைய மனைவியாய் இருப்பதால், நீர் அவருடைய மனைவியாய் இருப்பதனால் உங்களை தவிர வேறு எதையும் அவர் என்னிடம் ஒப்படைக்காமல் இருந்ததில்லை. இந்த மாபெரும் தீச்செயலை செய்து கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யலாமா? கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யலாமா? பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சில பேரை மாடலா வச்சிருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சில பேர் மாடல், சில பேருக்கு டீச்சர் மாடல், சில பேருக்கு நடிகர்கள் மாடல், சில பேருக்கு விளையாட்டு வீரர்கள் மாடல், சில பேருக்கு ஊழியர்கள் மாடல். அது ஆன்மீகவாதிகளை சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் மாடல் இன்னைக்கு நிறைய பேருக்கு. இந்த மாடலா இருக்கக்கூடியவங்க சில நேரத்தில் தவறும் போது ஒரு பெரும் கூட்டமே அழிஞ்சு போயிரும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ பைபிள் சொல்லுகிறது, யோசேப்புடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவர் ஒரு அடிமையாக இருக்கிறார். அடிமையாக இருந்த யோசேப்பு எகிப்தில போத்திப்பார் வீட்டில் இருக்கிறாரு. ஆண்டவர் அவர் கூட இருந்தாரு. அதனால அவன் தொட்டதெல்லாம் தொடங்குச்சு. ஆண்டவர் அவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இப்ப யோசேப்பு நாள்தோறும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறாரு. பார்க்கறதுக்கு இளைஞன், நல்ல உடல் வளமாக பார்க்கறதுக்கு மினுமினுப்பா இருக்கக்கூடிய ஒரு ஆளு. பிரைஸ் தி லார்ட். ஆனா இந்த வேலைக்காரனா இருந்த அடிமையா இருந்த யோசேப்பை அந்த வீட்டில் இருந்த எஜமாட்டி எப்படி இருந்தா? பார்த்துக்கிட்டே இருந்தா. அவள் போத்திப்பாருடைய மனைவிட கண்கள் யார் மேல இருந்துச்சு? யோசேப்பு மேல இருந்துச்சு. அல்லேலூயா. இப்ப பாருங்க, பைபிள் சொல்லுகிறது அவன் ஒரு அடிமை. அவனுக்குன்னு எந்த சுதந்திரமும் கிடையாது. எந்த சுதந்திரமும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அடிமையாக இருந்த யோசேப்பு இந்த எஜமாட்டி சும்மா கூப்பிட்டு அவனை பார்த்து எப்போதும் ஒரு வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தான். ஏன்னா பைபிள் சொல்லுகிறது அவள் அவனை தினமும் தொந்தரவு செய்தாள். பாருங்க, ஒரு நாள் யோசேப்பு விலகி 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 போனார். ஒரு நாள் அவனுடைய சட்டையை பிடிச்சி இழுத்துட்டா. பிரைஸ் தி லார்ட். இந்த யோசேப்பு என்ன சொன்னார் தெரியுமா? இதான் முக்கியம். கடவுள் இருக்கிறாருங்கிறதை எப்போதும் சிந்திக்கிறவன் மனிதன் தான் பாக்கியவான். ஆண்டவர் எப்போதும் என்னை கண்காணிக்கிறார். அவருடைய கண்களுக்கு நான் மறைவாக இல்ல. இந்த யோசேப்பு சொன்னாரு, இப்படிப்பட்ட பெரிய துரோகத்தை பாவத்தை செய்து என் ஆண்டவருக்கு விரோதியாய் நான் மாறுவது சரியா?
பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அப்படிட்டு அவன் அந்த இடத்துல ஆடையை விட்டுட்டு ஓடினார். அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, தெய்வ பயம் என்பது, தெய்வ பயம் என்பது, சொல்லுங்க, தெய்வ பயம் என்பது தெய்வ பயம் என்பது ஆண்டவருக்கு நம்மை முழுவதும் அர்ப்பணிப்பது. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பைபிள் சொல்லுது, நீ சீராக்கின் ஞானம் 21ஆம் அதிகாரம் 2 சொல்லுகிறது, பாம்பை கண்டு ஓடுவது போல பாவத்தை விட்டு ஓடிவிடு. கை தட்டுங்க பாப்போம். ஞானம், தேவன் கொடுக்கிற தெய்வ பயம் என்ன செய்யும் சொல்லுங்க? தேவன் நமக்கு தருகிற அந்த தெய்வ பயம் நமக்கு என்ன கொடுக்கும்? பாவத்தை விட்டு ஓட செய்யும். இந்த உலகத்தோட எந்த பாவத்துக்கும் உன்னை உடன்பட வைக்காது. உலகத்தினுடைய இச்சைகள், உலகத்தினுடைய காட்டுமிராண்டித்தனங்கள், அநீதியான சம்பாத்தியங்களுக்கு நீங்கள் ஒருபோதும் துணை போக மாட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல வாய்த்தார சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க கவனிங்க. பாம்பை கண்டு ஓடுவது போல எதை விட்டு ஓடு? பாவத்தை விட்டு. அதனாலதான் வேத வசனம் சொல்லுகிறது, ஞானம் என்பது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு தருகிறது. சீராக்கின் ஞானம் 1:21, ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் பாவங்களை விரட்டி விடுகிறது. ஆமென். எதை விரட்டுது? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் மேல நீங்க வைக்கிற அச்சம். கடவுள் இருக்கிறார், கடவுள் பார்க்கிறார், ஆண்டவருக்கு மறைவாக எதுவும் இல்லை என்பதை நீங்கள் எப்பொழுது உணர்கிறீர்களோ அப்பொழுதே பாவம் உங்களை விட்டு ஓடிவிடுகிறது. நல்ல கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. பாவம் உங்களை விட்டு என்ன செய்யுது? அது ஓடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஜனங்கள் பாவத்துக்குள்ள கிடக்குறாங்க. இன்னைக்கு ஜனங்கள் பாவத்துக்கு துணிஞ்சி செய்றாங்க, அக்கிரமத்தை துணிஞ்சி செய்றாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பாவத்தை நீங்கள் வெறுத்து இந்த நாளிலே தேவன் மீது வைக்கிற அச்சம் பாவத்தை வெறுக்க செய்யும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, தேவன் மீது வைக்கிற பாவம், தேவன் மீது இருக்கிற அச்சம் பாவத்தை விரட்டுகிறது. ஆனா பாருங்க, பாவத்தை துணிஞ்சி செய்த பின்னால நீங்க என்ன ஆவீங்க தெரியுமா? சொல்லுங்க, பாவத்தை செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன ஆவீங்க? வாழ்நாள் முழுசும் பயந்தே சாவீங்க. அல்லேலூயா. நீங்க தொடக்க நூல் 3ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை பிறகு படிச்சு பாருங்க. பாவம் செய்த ஆதாமும் ஏவாளும் சந்தோஷமாய் இருந்தார்கள்னு பைபிள்ல இருக்கா? இல்ல. சொல்லுங்கம்மா, இருக்கா? இல்ல. சந்தோஷமா இருக்காங்கன்னு எழுதியிருக்கா? இல்ல. பாவம் செய்த பின்னால அவர்கள் நிம்மதியாக இருந்தார்கள், நன்றாக இருந்தார்கள், தூங்கினார்கள், நல்ல மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். இருக்குதா? பாவம் செஞ்ச பின்னால அவங்க என்னன்னாங்க? படியுமா 10வது வசனத்தை படி. உமது குரல் ஒலியை நான் கேட்டவுடன் எனக்கு பயமா இருந்தது, நான் ஆடையின்றி நிர்வாணமா இருந்தேன், அதனால போய் ஒளிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாவத்தை செய்துவிட்டு, அக்கிரமத்தை செய்துவிட்டு யாரும் சந்தோஷமா இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சமீபத்திலே ஒரு ஆய்வறிக்கை ஒன்று, அதுல உளவியல் ரீதியான ஒரு அறிவிக்கை. பிரைஸ் தி லார்ட். அதுல இன்னைக்கு இந்த உலகத்துல ரொம்ப அதிகமா பெருகி இருக்கிறது என்னது? பெருகிக்கிட்டே வருது. என்னது? டைவர்ஸ். அப்படிதானே? சொல்லுங்க. பெரிய இருக்கா இல்லையா? பெரிய இருக்கு. எப்படி? கொஞ்ச நாள் வாழ்றாங்க, அதுக்கப்புறம் இவனோட என்னால குப்பை கொட்ட
முடியாது. 2 பிள்ளை பார்த்தா உனக்கு ஒரு பிள்ளை எனக்கு ஒரு பிள்ளை அப்படிலாம் பிரிச்சுட்டு போறாங்க. இப்போ இவங்க திரும்ப இன்னொரு மேரேஜ் என்ன பண்ணிக்கிறாங்க, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் மேரேஜ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அந்த மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறாங்களா? சில குடும்பங்களை நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். சில துன்பங்கள், சிலர் ஒரு ட்ரக் அடிக்டாக இருப்பான், சில பேர் சைக்கோவாக இருப்பான். அவங்கள நான் பற்றி சொல்லலை. சும்மா ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளத்தில் சும்மா சாதாரணமாக கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு பிடிக்கலன்னு கொஞ்சம் படிச்சிருக்காங்க, அறிவு சம்பாத்தியம் இப்படி போனவங்களை வைத்து அந்த ஆய்வு நடத்தப்படுகிறது. நடத்தப்பட்ட பின்னால் அவங்கள அந்த பார்த்தா அவங்கள்ட்ட எப்போவுமே அவங்க சொல்கிறாங்க, பழைய வாழ்க்கையை அவங்க நினைக்காத நாட்களே இல்லை. சொல்லுங்க. அதே மாதிரி புதிதாக வந்திருக்கிற அந்த கணவன் அந்த மனைவியை குறித்து அவர்களுக்கு எப்பொழுதும் ஒரு பதற்றம் இருந்து கொண்டே இருக்கும். சொல்லுங்க. இருக்கும். ஏன் எவனையாவது திடீர்னு கூட்டிட்டு ஓடிடுவாளோ, நம்மளை கலட்டி விட்டுருவாளோ, இந்த எண்ணம் சரிங்களா, அந்த பதற்றத்தோடு தான் அவர்கள் வாழ்கிறார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப அர்த்தம் என்ன சொல்லுங்க? அர்த்தம் என்ன? நீ உலகத்துல பாவத்தை செஞ்சுட்டு தப்பிச்சிடலாம், உலகத்துல தப்பிச்சிடலாம், ஆனா பயம் இருக்கும். உண்மையிலே உங்களால ஒவ்வொரு நாளும் எந்த விதத்திலும் நிம்மதியாக வாழவே முடியாது. அதனால தான் பைபிள் சொல்லுது, பாவத்தை செஞ்ச ஆதாமும் ஏவாளும் எப்படி ஒளிந்து நடுங்கி பயந்து கிடந்தார்களோ அதே போல தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் கடைசி வர அலைந்து திரிகிற நிலைக்கு தள்ளப்படுவான். ஆமென். ஆனா ஆண்டவருக்கு பயந்தன்னா, கடவுளுக்கு பயந்து நீங்களும் நானும் வாழும் பொழுது ஒருபோதும் எந்த இடத்திலும் நாம் நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்மை உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் பிரியமானவர்களே, நீங்கள் நல்லா எடுத்து வாசித்து பாருங்க. சங்கீதம் 112 7 8 வசனம் படித்து பாருங்கள். சங்கீதம் திருப்பாடல் நல்ல இந்த வசனத்தெல்லாம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 112 திருப்பாடல் 112 7 8 வசனம் படிங்கம்மா. தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இருதயம் உறுதியாயிருக்கும், அவர்கள் நெஞ்சம் நிலையாயிருக்கும், அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது. இறுதியில் தம் எதிரிகள் அழிவதை அவர்கள் காண்பது உறுதி. நல்ல கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. யார் அழிவதை பார்ப்பாங்க? தானியேலுக்கு விரோதமாக தானியேலை அழிக்கணும்னு நினைச்சு அந்த நாட்டில் இருந்த தண்டல்காரர்கள்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. தானியேல் மேல எப்படியாவது பொய் வழக்கு போடணும், எப்படியாவது இவனை அழிக்கணும்னு முடிவெடுத்தாங்க. ராஜாவை கூப்பிட்டு ராஜாட்ட ஒரு பெரிய சட்டத்தையே போட சொன்னாங்க. ராஜாவும் போட்டாரு. தானியேல் 3 வேளை ஜெபம் செய்தார். பிரைஸ் தி லார்ட். அதன் விளைவு சிங்கக்கபில தள்ளப்பட்டார். அல்லேலூயா. எதிரிகள் எல்லாம் நினைச்சாங்க இதோட தானியேல் கதை முடிஞ்சது. ஆனா பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு அஞ்சி தேவனுக்கு பயந்து வாழ்ந்த தானியேலுக்காக தேவன் இறங்கி தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். ராஜாவுடைய தூக்கம் கலைந்தது. அவன் தூங்காம அதிகாலையில எழுந்து வந்தான். அவன் சொன்னான், தானியேல் என்றும் உள்ள கடவுளின் ஊழியனே, சிங்கத்தின் வாயிலிருந்து கடவுள் உன்னை காத்தாரா? தானியேல் சொன்னாரு, என் கடவுள் என்னை காப்பாற்றினார். ஏன்னா நான் கடவுளுக்கு முன்னாலையும் உனக்கு முன்னாலையும் நீதியா இருக்கிறேன். கை தட்டுங்க பார்ப்போம். சகோதரனே, சகோதரியே, தெய்வத்துக்கு பயப்படுகிற, தேவனுக்கு அஞ்சுகிற உன்னுடைய வாழ்க்கையில் பாவம் உன்னை ஒருபோதும் நெருக்க முடியாது. ஏனெனில் ஆண்டவருக்கு பயப்படுகிறவன் பாவத்தை விட்டு ஓடுவான். பாவத்தினுடைய சகல காரியங்களையும் அவன் மிதித்து ஒரு ஜெயத்திற்குள்ளாக அவன் வருகிறான். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இன்னைக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்க இருதயத்துல பற்றி எரியும் என்றால் நிச்சயமாக
நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரும் எழுந்து நில்லுங்க. தேவனுடைய மகிமை நம்ம இது இறங்கி வரும்படி ஒப்பு கொடுப்போம். நீங்கள் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஆண்டவரே, நான் மனுஷனுக்கு பயப்பட மாட்டேன், நான் இந்த உலகத்தினுடைய தீமைகளுக்கு பயப்பட மாட்டேன், நான் உமக்கு பயப்படுவேன். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்கு பயப்படுவேன். வாய் திறந்து சொல்லுங்க, நான் உமக்கு பயப்படுவேன், உமக்கு பயப்படுவேன். நல்ல குரலை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்கு அஞ்சுவேன். அப்பா, இந்த உலகத்தில் ஏதோ ஒரு காரியங்களுக்கு பயப்படுவதல்ல, உமக்கு அஞ்சி வாழ்வேன், உமக்கு பயப்படுவேன். ஒப்பு கொடுங்க. இயேசுவே நான் உமக்கு பயப்படுவேன். நல்ல கைகளை உயர் சொல்லுங்க, நான் உமக்கு பயப்படுவேன். நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து ஒப்பு கொடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆமென். ஆமென். அப்பாவுக்கு பயப்படுற அப்பாவுக்கு பயப்படுற பிள்ளை வீட்டில் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, மடியில கனம் இல்லை, வழியில பயம் இல்லை. அல்லேலூயா. உங்க பிள்ளை எந்த தப்புமே செய்யலாம், வீட்டில் எப்படி இருப்பான்? சந்தோஷமா இருப்பான். சில வீட்டில் பாருங்க, நீங்க உள்ள நுழைஞ்சோன்னு ரொம்ப பவ்யமா இருப்பாங்க சிலர். அர்த்தம் என்ன? வீட்டை ஏதோ பண்ணிட்டாங்க. கண்டுபிடிச்சிருவீங்களா இல்லையா? ரொம்ப வழக்கமா இருக்கிற துள்ளிக்கிட்டு இருக்கிறவன் பவ்யமா இருக்கான்னா என்ன அர்த்தம்? வீட்டில் ஏதோ பண்ணி வச்சுட்டானுங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உலகத்துல நிறைய ஜனங்கள் பவ்யமாலாம் இருக்கிறாங்க, ஆனா உள்ள பிரச்சனை இருந்துகிட்டே தான். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் அவருக்கு முன்பாக எப்போதும் ஆனந்தமாயிருப்பான். ஆமென். நல்ல கைகளை தட்டி பல்லவியை பாடுவோம். ஆமென். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே கைகள் அசைத்து அல்லேலூயா. ஆனந்தமே இல்லை இல்லா நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் அற்புதங்கள் நடப்பதாக. எப்போதும் ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொரு மீது இறங்கி வரட்டும். பாடலும் காத்திருந்தார் கண்டு கொண்டார், துடைத்து விட்டார். காத்திருந்தார் கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா. கைகள் அசைத்து இல்லையா பேரின்பமே, அல்லேலூயா. ஆனந்தமே இல்லை இல்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. பாவத்திலே மரித்திருந்தேன், புதிய மனிதனாய் உயர்ந்து விட்டேன். பாவத்திலே மரித்திருந்தேன், புதிய மனிதனாய் உயர்ந்து விட்டேன். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே இல்லை இல்லா பேரின்பமே, அல்லேலூயா. ஆனந்தமே
சந்தோஷமே. பாடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. பாடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் நல்ல குரலை உயர்த்தி பாடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, உமக்கு அஞ்சி நடக்கிற மனிதன் பாக்கியவான். இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலையிலும் நான் உமக்கு பயந்து வாழ எனக்கு அருள் தாரும். ஆமென். அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் பாக்கியவான். எத்தனை பேர் நம்புறீங்க? பிரைஸ் தி லார்ட். நான் உண்மையாய் சொல்லுகிறேன், நீங்க ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தால் ஆண்டவர் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவருக்கு பயப்படுங்க. அல்லேலூயா. நீங்க யாருக்கும் பயப்படாதீங்க. பிரைஸ் தி லார்ட். உலகத்தில் உள்ள அரசாங்கத்துக்கு பயப்படாதீங்க. அல்லேலூயா. தலைவர்களுக்கு பயப்படாதீங்க. யாருக்கு பயப்படுங்க? ஆண்டவருக்கு பயப்படுங்க. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு பயப்படுவீங்களா? ஒரு கேள்வி கேளுங்க, பயப்படுவீங்களா? சொல்லுங்க, பயப்படுவீங்களா? தயவு செய்து சொல்லுங்க, தயவு செய்து பயப்பட்டீங்கன்னா உங்க வாக்க காசுக்கு வித்துறாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஓட்டுக்கு 1000 2000ன்னு என்ன செய்யாதீங்க. 3000 300 சரி, எவ்வளவோ உங்க விலை அவ்வளோதான். கழுதைக்கு கூட விலை இருக்குது, பன்னிக்கு விலை இருக்குது. பன்னி ரொம்ப விலை. என்ன, மலம் திங்கிற பன்னி கூட ₹1,00,000 போதும். ஆனால் இளவு கொடுத்த இந்த மனுஷ பயலுக்கு எவ்வளோ ஆக்கிட்டாங்க? 300 ஆக்கிட்டாங்களா? சரி, அதனால் 300 விலை பெயராத. என்ன, சரி. சில பேர் சொல்கிறாங்க, நம்ம காசு தானே, வாங்கினா என்ன, வாங்கிட்டு நாங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுவோம். இப்படிலாம் யாராவது உங்களுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா தயவு செய்து அப்படிலாம் செஞ்சிடாதீங்க. அல்லேலூயா. நீங்கள் கடவுளுக்கு பயந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஓட்டை என்ன செய்யக்கூடாது? விற்கக்கூடாது. யார்ட்டையும் கையேந்தக்கூடாது. நீங்கள் உண்மையிலே கடவுளுக்கு பயப்படுற ஜனமாக இருந்தீங்கன்னா வாக்குகளை சரியாக நீங்கள் வாக்களிங்க, வாக்குகளை சிந்தித்து வாக்களிங்க. என்ன, பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம முக்கியமான பகுதிக்குள்ளே வர்றோம். ஒரு மனிதன் தேவனுக்கு பயப்படும் பொழுது அந்த மனிதனுக்கு ஆண்டவர் 3 ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. நல்லா சிந்திக்க விரும்புகிறீங்களா? நீங்கள் பயந்தீங்கன்னா கடவுளுக்கு பயப்படுற பயம் ஒரு சிறப்பான 3 ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. முதல் ஆசீர்வாதம் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 111 10வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவரை பற்றிய அச்சமே ஞானத்தின் தொடக்கம். அவர் கட்டளைகளை கடைபிடிப்போர் அவரது புகழ் என்றென்றும் நிலைத்துள்ளது. பிரைஸ் தி லார்ட். ஒரு மனிதன் தேவனுக்கு பயப்படும் பொழுது தேவன் அவனுக்கு கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் என்னவென்றால் அவனுக்கு ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. என்ன கொடுக்கிறார்? ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்லுகிறது 2 பெண்களை ஆண்டவர் நமக்கு சொல்லுவார். ஒன்று, ஞானமுள்ள பெண் தன் வீட்டை கட்டி எழுப்புகிறாள். அறிவிலியோ நீதிமொழி 14:1. என்ன, ஞானமுள்ள பெண் தன் வீட்டை கட்டி எழுப்புகிறாள். அறிவற்றவளோ தன்னுடைய கையை கொண்டு தன் வீட்டை அழித்து விடுகிறாள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ பைபிள் சொல்லுகிறது ஞானமுள்ள ஒரு மனிதன், கடவுள் ஒரு மனிதனுக்கு என்ன கொடுக்கிறார்னா
ஆண்டவருக்கு நீங்கள் பயந்து வாழ்கிற ஒரு மனுஷனாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நல்ல வசனத்துக்குள்ளே வளரணும். இன்னைக்கெல்லாம் பாருங்களேன், ஞானம் இல்லாத மனிதர்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஞானமற்ற மனிதர்கள் இன்னைக்கு பெருகிக்கிட்டே போகிறாங்க. ஞானமில்லாத குடும்ப தலைவர்கள், ஞானமில்லாத குடும்ப தலைவிகள், ஞானமில்லாத பிள்ளைகள் என்று இந்த உலகத்தில் ஏராளமான காரியத்தை அப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். அதனுடைய விளைவு தான் ஞானமில்லாத தலைவர்கள். பிரைஸ் தி லார்ட். உலகம் முழுவதும் யுத்த மேகம் இருக்கிறது. உலகம் முழுவதும் விலைவாசி உயர்வு. உலகம் முழுவதும் பஞ்சத்தினுடைய விலைவாசி உயர்வுனால, பஞ்சத்தினால உணவு இல்லாமல் ஜனங்கள் மடிகிற நிலைமை என்று பல விதத்தை நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம். மனுக்குலம் வேலை வாய்ப்பு இல்லை, அறிவியல் பெருகிட்டு என்னெல்லாமோ மனித மூளை இன்னைக்கு பெருகி அறிவியல் வளர்ச்சி அடைந்து இன்னைக்கு என்ன ஆகிட்டு, முடிவென்ன சொல்லுங்க, முடிவென்ன? கண்டிப்பாக மனுக்குலம் அழிவதற்கு எல்லாம் ஆயத்தமாக நடந்துகிட்டு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. சும்மா சாதாரணமாக ஒரு சின்ன இது, நாயை பிடித்து கொன்றால் உடனே என்ன வருது சொல்லுங்க? ப்ளூ கிராஸ் வந்துடுது. நாய்க்கு ஊசி போட்டாங்க, நாய் பெருகினதை தடுத்துட்டாங்க, நாயை கொன்னுட்டாங்க. ஆனால் ரோட்டில் ஆளை அடித்து போட்டு போகிறான். சொல்லுங்க, ஒன்றா ரெண்டா டெய்லி சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. நாய்க்கு இருக்கிற மதிப்பு யாருக்கு இல்லை? மனுஷனுக்கு இல்லை. நாயை அடித்தா, நாய் ரோட்டில் யாராவது நாய்க்கு கருத்தடை பண்ணால் கூட பிரச்சனை வந்துடுது இப்போல்லாம். அது ஆளை விட மாட்டேங்க, கடிச்சு வச்சிருது. பெர்குமான் சப்பாவை நைட்டு 10 மணிக்கு எப்போ உங்கள் வீட்டுக்கு போங்கன்னா, எப்பா வீட்டில் கொண்டு வந்து விட்டுருப்பா, ஏன்பா பேய்க்கு பயம் இல்லைப்பா, நாய்க்கு பயமாக இருக்குப்பா. ஏன் எங்கேயாவது குதறி விட்டுனா? அப்ப இன்னைக்கு மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய சில நீதியான நியாயமான காரியங்கள் தடுக்கப்பட்டு இதெல்லாம் யாருக்கு போயிட்டு? மிருகங்கள். சிலர் பாருங்க, நீங்க தப்பா எடுத்துக்கிடாதீங்க, பிள்ளைய கொஞ்ச மாட்டேக்கா, நாயை வச்சுக்கிட்டு ஜு 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 ஜுன்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கா. சொந்த மகனையும் கொஞ்சம் தெரியாத பேமானிகள், அப்படிதான் சொல்லணும். பேக்லாண்டு சொல்லாம அப்படியே நாயை வச்சுக்கிட்டு என்ன செய்யுது? அந்த நாயோட அந்த சொறி நாயை அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்படி சொன்னால் நம்ம மேலே கேஸ் போடுவான். அதான் ஒருத்தன் எழுதுறான், மனிதர்களை நம்பாதீர்கள், மிருகங்களை நம்புங்கள். ஏன்? நீ மனுஷன்டே பழகலையா? நீ பழகினதான் ஒன்னதான் செக் பண்ணி பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சிலருக்கு பாருங்க, மனுஷங்கள்லாம் துரோகிங்கள்ங்க. எல்லா மனுஷனும் துரோகி, நாய்கள்லாம் நன்றி உள்ளது. என்னைக்கா லபக்குன்னு கடிக்கும் போது தான் தெரியும். நீ எதை வளர்க்குறியோ அதனாலேயே கடி வாங்குவ, தெரியுமா உனக்கு? சொல்லுங்க, கடிக்குமா? கடிக்கும். நீங்கள் பார்க்குறது நம்மளாம் பார்த்ததில்ல, அதெல்லாம் பார்க்கணும். எத்தனையோ இடங்களில் நாய், சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு பிடி வீரன், அவனுக்கு பழக்கம் அது. ஆனால் லாஸ்ட்டில் அவன் அதில் திறமையான ஆள், ஆனால் பாம்பாலே அவன் செஞ்சான், கடிப்பட்டு செத்து போனான். நாய்களை தூக்கிக்கிட்டு இருக்கிற பிள்ளைய தூக்கி தூக்கி போட்டா. சில அப்பமா இருக்கான், சில வீட்டு தலைவர் இருக்கிறான், மிருகத்துக்கு பின்னாலேயே பேசிக்கிட்டு போறான், கொண்டாட்டிட்ட பேச மாட்டான். நாய்கிட்டே பேசுறிய, பொண்டாட்டிட்ட என்னைக்கு பேசுவ? எப்பமா தானே நாயை மடியில் வச்சுக்கிட்டே இருக்கிற. நம்முடைய திருத்தந்தை சொல்லுகிறார், நல்லா கவனிக்கணும். நான் திருத்தந்தை சொன்னார்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணம், அவர் சொன்ன செய்தி எனக்கு நிறைய பேருக்கு தெரிகிறதே இல்லை. நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுகிறார், உண்மையான கடவுளுடைய அன்பை சக மனிதர்களிடத்தில் வெளிப்படுவதற்கு பதிலாக மிருகங்களிடத்தில் இன்னைக்கு என்ன செய்கிறார்கள்? வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதனுடைய விளைவு தான் பாருங்க. நாயோடு ஒருத்தி கல்யாணம் முடிச்சிருக்கிறா. நாய் தான் புருஷன். ஒரு சினிமா நடிகை. புருஷன் யாருமா உனக்கு? நாய். யாரு? நாய்.
நீங்கள் நாயின்னு சொன்னால் அவளுக்கு கோவம் வந்துடும். அப்புறம் அல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு போனோடனே ஒரு அம்மா சொன்னுச்சு, பிரதர் இருங்க, டேனியலை உள்ளே அடைச்சிட்டு வாரேன். என்னது? டேனியலை உள்ளே அடைச்சிட்டு வாரேன். நாங்கள் டேனியல் யாருடா அது பார்த்தா பேர் இருந்துச்சு. தானியலோட பேரை யாருக்கு வச்சிருக்கு? நாய்க்கு வச்சிருக்கு. அங்கேருந்து பப்பி அங்கிளுக்கு டீ கொண்டு வா, தண்ணி கொண்டு வா. யாரா அந்த பப்பின்னா வருது அங்கேருந்து ஒரு பப்பி, வால் இல்லாத பப்பி. இவா பெற்றதுக்கு பேர் பப்பி, நாய்க்கு பேர் என்னது? சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு வீட்டில் எல்லாம் தலைகீழாக நடக்குது. என்ன? நாய்க்கு பேரு டேனியல், பிள்ளைக்கு பேரு பப்பி. நீ உன்னை நினைச்சு என்ன செய்யறது? பிரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்லுகிறது ஞானம் வேணும். குடும்பத்தை நடத்த என்ன வேணும்? இந்த ஞானம் எப்போ வரும்னா, தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு தான் ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்க பைபிள் எடுத்து வாசிங்க. யோபு 28ஆம் அதிகாரம் 2வது வசனம் எடுத்து வாசிங்க பார்ப்போம். யோபுவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசியுங்கள். 28 மன்னிக்கணுமா? 28 அவர் மனிதர்களுக்கு கூறினார், ஆண்டவருக்கு அஞ்சுங்கள், அதுவே ஞானம், தீமையை விட்டு விலகுங்கள், அதுவே அறிவு. கை தட்டுங்க பாப்போம். ஒரு மனிதனுக்கு தேவன் ஞானத்தை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எதை கொடுக்கிறாரு? ஆண்டவர் கொடுக்கிற முதல் பரிசு என்னன்னா, உங்களுக்கு நீங்க கடவுளுக்கு அஞ்சி தேவனுக்கு பயந்து வாழும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை பரிசாக கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுக்கு முதல்ல யோசேப்பை பற்றி சொன்னேன். யோசேப்பு ஆண்டவருக்கு பயந்தாரு, பாவத்தை விட்டு விலகி வாழ்ந்த ஒரு மனிதன். அல்லேலூயா. அதனால தேவன் என்ன செய்தார் தெரியுமா? நீங்க பைபிள் எடுத்து வாசித்தீங்கன்னா அந்த மனிதனை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது. தொடக்க நூல் ஆதியாகமம் 40 எடுத்துக்கொள்ளுங்கள், 41ஆம் அதிகாரத்திலே வாசியுங்கள். 38வது வசனம். பார்வோன் தன் அலுவலர்களை நோக்கி, இறை ஆவி பெற்ற இவரை போல வேறு எவரையும் நாம் காண முடியுமோ? அடுத்த வசனத்தை பாருங்க. ஒருவருக்கே உம்மை விட மதிநுட்பம் உள்ளவர், ஞானம் செறிந்தவர் யாரும் இல்லை என்றான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னா ஞானம்னா என்ன சொல்லுங்க? ஞானத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறார்? நான் ஒரு நம்முடைய பகுதியில் ரொம்ப சிறப்பானது 2 தொழில். ஒன்று கப்பல் தொழில், முதல்ல கடல் தொழில், 2வது கப்பலுக்கு போகிறது. அல்லேலூயா. நான் சமீபத்தில் அவங்கள அந்த குடும்பத்தை சந்தித்தேன். அந்த மகளுக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்தது. திருமணம் நல்லா சிறப்பாக முடிந்தது. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, பிரதர் திருமணம்லாம் சிறப்பாக முடிஞ்சது, ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, எல்லாரும் ஜெபம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பிரைஸ் தி லார்ட். நான் கேட்டேன், ஒரு இதோட அக்கா ஏதாவது கடன் ஏதாவதுன்னா? அந்த அம்மா சிரிச்சுட்டே சொன்னாங்க, பிரதர் ஆண்டோடைய கிருபையில் இந்த கல்யாணம்லாம் முடிந்து வரவு செலவுலாம் கணக்கு பார்த்துட்டு எனக்கு இப்போ இந்த கல்யாணத்தில் வந்த மொய் எல்லாம் சேர்ந்து ஒரு 7 லட்ச ரூபா மிச்சம் கிடச்சிருக்கு. கை தட்டுங்கப்பா. என்ன உடனே அந்த அம்மா சொன்னிச்சு, 7 லட்ச ரூபா எனக்கு நான் செஞ்ச மொய்யெல்லாம் எனக்கு வந்துட்டு நான் எந்த கடனும் வாங்கலை. நான் கேட்டேன் எப்படிக்கா அப்படின்னு. அந்த அக்கா சொன்னாங்க, என் வீட்டுக்காரர் கடலுக்கு தான் போகிறாரு. பிரைஸ் தி லார்ட். பெரிய சம்பாத்தியம் ஒன்றும் இல்லை, ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஜெபிப்பேன். ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே இந்த குடும்பத்தை நடத்த எனக்கு தேவையான ஞானத்தை எனக்கு தாரும். நல்லா கவனிக்கணும், என் அக்காமாரெலாம் கவனிக்கணும். இந்த குடும்பத்தை நடத்த எனக்கு ஞானத்தை தாரும். பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, பிரதர் அவங்க எல்லாரும் உலகத்தில் என்னை சுற்றி வாழ்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையினுடைய வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நான் அந்த சின்ன வருமானத்தை நான் எனக்கு தேவைக்கு நான் எடுத்துக்கொள்வேன். ஆனால் எனக்கு கிடைத்த என்னுடைய கணவருடைய அந்த சம்பாத்தியம் ஒவ்வொன்றையுமே நான் சிறுக சிறுக சேமிக்க ஆரம்பித்தேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் ஒரு சின்ன கொஞ்சம் கிடைச்சதா
ஒரு சின்ன ஒரு கிராம், ஒரு பவுன், அப்படி ஒவ்வொன்றா சேர்த்து வைக்க ஆரம்பித்தேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் சிறுக சேமித்ததனுடைய விளைவு, என் பிள்ளை ஒரு அந்த கல்யாண வயதுக்கு வந்து நிற்கும்போது நான் என் பிள்ளைக்கு நான் சிறுக சேமித்ததனுடைய அந்த பவுன் 60 பவுன். பிரைஸ் தி லார்ட். அந்த அம்மா சொன்னாங்க, ட்ரெஸ் எடுப்பேன், தேவைக்கு எடுப்பேன், உழைக்குமா எடுப்பேன். ஆனால் நான் சமீபத்தில் இன்னொரு சில தப்பாக எடுத்துக்கிட்டாங்க, உங்களை நான் உடுத்தக்கூடாதுன்னு சொல்லலை. ஒரு அம்மா சொன்னிச்சு, பிரதர் என் பொண்ணுக்கு பிறந்த நாள் ஜெபம் பண்ண, நீங்கள் ஜெபம் பண்ண கூட்டுறாமல் இருந்துடாதீங்க, வாங்க. அல்லேலூயா. ஆனால் நான் உங்களுக்கு கருத்துக்காக சொல்கிறேன். அந்த அம்மா சொன்னிச்சு, பிரதர் ட்ரெஸ் நல்லா இருக்கா? ஆமாம்மா. எவ்வளோமான்னு கேட்டேன். ஒரு 13,000 ரூபா. நான் 13,000 ரூபாய்க்கு திரும்பி பார்க்குறேன், எங்கடா ஏதாவது இருக்குதா? 13,000 எத்தனை கிராமு? இன்னைக்கு உள்ள விலைக்கு 2 கிராம். நான் அந்த அம்மா வந்திருக்கும் போது சிந்திச்சு பார்த்தா கூட கொஞ்சம் வாங்கியிருக்கலாம், ஒரு காப்பவும் நகை எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நான் மனசார சொல்கிறேன், மன வேதனையோட சொல்கிறேன், ஏம்மா ஒரு 2,000 ரூபாய்க்கு எடுக்கலாம்ல, இம்பட்டோண்டு பிள்ளைக்கு நீ 13,000 ரூபாய்க்கு. அது சொல்லுது, போங்க பிரதர், பெரிய காசு இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாமல் போகும், என் பிள்ளைக்கு இல்லாததா அப்படின்னுச்சு. இதுக்கு மேலே வாய்க்கு சிலுவை போட்டு கொடுவோம். இவ வாழ்க்கையில் என்னைக்காவது கடன் அடையுமா? சொல்லுங்க. இவ வாழ்க்கையில் கஷ்டம் தீருமா? தீராது. சொல்லுங்க, தீருமா? தீராது. கடன் அடையுமா? அடையாது. கஷ்டம் தீருமா? தீராது. வாழ்க்கையில் ஒரு நாள் நீ ஒவ்வொரு நாளும் வளர உன் வாழ்க்கை உனக்கு பழுவாகி போகும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நான் முதல்ல சொன்ன அந்த அக்கா இருக்கு பார்த்தியா, அவள் சிறுக சேமித்தனுடைய விளைவு, மகள் திருமண வயது வரும்போது அவள் தன் மகளுக்காக எந்த கடனும் வாங்கலை. இதுதாங்க ஞானம். யோசேப்புக்கு தேவன் ஞானத்தை கொடுத்தார். அந்த ஞானம் என்ன? ராஜாவுக்கு ஒரு கனவு வந்துச்சு. 7 வருஷம், அடுத்து ஒரு 7 வருஷம், 7 வருஷம் செழிப்பு, 7 வருஷம் பஞ்சம். ராஜாவுக்கு கனவை கண்டுபிடிக்க முடியல, சுத்தி இருந்தவனுக்கு கனவுக்கு விளக்கம் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் தேவ மனிதனாகிய யோசேப்புக்கு ஆண்டவர் இந்த கனவை வெளிப்படுத்தினாரு. யோசேப்பு சொன்னாரு, உன் தேசத்தில் 7 வருஷம் நல்ல மழை பெய்யும், செழிப்பாக இருக்கும், நிலம் விளையும். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, இருக்கும்போது சேர்த்துக்கொள். ஏன்னா எப்போ உனக்கு தேவையின் காலம் வரும்னு தெரியவே தெரியாது. தெரியுமா? தேவையின் காலம் எப்போ யாருக்கு வரும்னு தெரியாது. யோசேப்பு சொன்னார், 7 வருடம் இந்த தேசத்தில் தேவன் செழிப்பை தருகிறார். ஆனா அடுத்து ஒரு 7 வருஷம் இருக்கு, நிலத்துல ஒரு புல்லு கூட முளைக்காது. அந்த 7 வருஷம் உன் தேசத்தில் உள்ள ஜனங்கள் நினைச்சுவாங்க பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமைக்கு. அப்படி இருக்காதபடி இருக்குன்னா இதோ ஒரு களஞ்சத்தை கட்டி வரக்கூடியதெல்லாம் சேமிச்சு வை. அப்போ உனக்கு ஒரு குறையுள்ள காலம் வரும்போது நீ அதை நிறைவு செய்ய முடியும். கை தட்டுங்க பாப்போம். இன்னைக்கு நீங்கள் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. இன்னைக்கு குடும்பங்கள், இன்னைக்கு இருக்கிற எல்லா உறவுகள் மத்தியிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஞானம் இல்லாதனுடைய விளைவு தான் என்ன தெரியுமா? நம்ம குடும்பம் கடன்களால் பெருகி கொண்டே போகிறது. பிரைஸ் தி லார்ட். எதுல பெருகுது? வீடு கடன், எது எல்லாம் கடன், எல்லாத்துலேயும் கடன் இருக்கு. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, தேவன் ஒரு மனுஷனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார், ஞானம் தன் வீட்டை கட்டி எழுப்பும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. யோசேப்புங்கிற ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்ததுனால எகிப்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எகிப்தை மட்டுமல்ல, யோசேப்புடைய குடும்பமும் ஆசீர்வாதத்துக்குள் கடந்து வந்தது. கை தட்டுங்க பாப்போம். அப்போ இந்த ஞானம் எப்போ வரும்னா, தேவனுக்கு பயப்படுகிற பயம் யாருக்குள்ள இருக்கிறதோ அந்த குடும்பம்
தேவனுடைய ஞானத்துக்குள்ள வந்து சேருகிறது. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பாருங்க பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் சபை உரையாளர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். சபை உரையாளர் 2ஆம் அதிகாரத்திலே 26வது வசனம் எடுத்து வாசிங்க. கடவுள் தம் விருப்பத்திற்கேற்ப நடப்பவருக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவர் தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ப நடக்கிற ஜனங்களுக்கு ஞானம், அறிவு, மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அப்ப இன்னைக்கு முதல்ல நீங்க தேவனுக்கு பயப்படும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? குடும்பத்தை நடத்துறதுக்கு ஞானம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. குடும்பத்தை நடத்துறதுக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். ஞானம் இருந்தாதான் புருஷனை தக்க வைக்க முடியும். ஞானம் இருந்தாதான் மனைவியை தக்க வைக்க முடியும். ஞானம் இருந்தாதான் உன் பிள்ளைகளை நல்வழியில நடத்த முடியும். ஞானம் இருந்தாதான் எவ்வளவு கோடிக்கணக்கில் சேர்த்தவங்களாம் ஜெயிக்கல. தேவன் கொடுக்கிற ஞானம் இருந்தாதான் செல்வத்தையும் சொத்துக்களையும் கூட நீங்க என்ன செய்ய முடியும்? தக்க வைத்துக் கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு பைபிள் சொல்லுது, யாக்கோபு 1:5 சொல்லுகிறது, யாரேனும் ஞானத்தில் குறைவுற்றிருந்தால் அவர் ஆண்டவரிடத்திலே மன்றாடட்டும், ஆண்டவரும் முகம் கோணாமல் அவருக்கு ஞானத்தை கொடுப்பார். ஆமென். நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை முதல்ல எனக்கு தாங்க. குடும்பத்தை நடத்தக்கூடிய ஞானம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. நீங்க கேட்கும் போது ஆண்டவர் தருவார். ஆமென். ஒரு மனிதன் தேவனுக்கு பயப்படும் பொழுது, ஒரு மனிதன் ஆண்டவருக்கு அஞ்சி வாழும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இது முக்கியமான நேரம். நீங்க நம்ம சாதாரணமா இல்லை, நிறைய பகுதிகள் இருக்கிறது. ஒரு யோசேப்பு பாவத்தை விட்டு விலகி ஓடி தேவனுக்கு அஞ்சி வாழ்ந்ததுனால ஆண்டவர் இந்த ஒரு யோசேப்பை ஆசீர்வதித்தார். அந்த யோசேப்பின் நிமித்தம் தேவன் அவன் குடும்பத்தை பாதுகாத்தார். அந்த தேவன் ஜீவனோடு இருக்கிறார். அந்த தேவனிடத்திலே மன்றாடுகிற உங்களுக்கு அவர் ஞானத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். நல்ல 2 கைகளை உயர்த்துங்க. தேவனே, எனக்கு ஞானத்தை தாரும். என் குடும்பத்துக்கு ஞானத்தை தாரும். என் மகனுக்கு ஞானத்தை தாரும். என் மகளுக்கு ஞானத்தை தாரும். வாய் திறந்து கூப்பிடு. நீ கடன் வாங்காம, நீ கஷ்டங்களுக்கு அடிமையாகாதபடி, உன் குடும்பம் தவறான காரியங்களுக்கு உள்ளாகாதபடி உன் குடும்பத்தை தேவன் பாதுகாக்க வேண்டும். தேவன் குடும்பத்தை ஐஸ்வர்யத்தினால், ஆசீர்வாதத்தினால் நிரப்பி வழி நடத்தும்படி இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. தகப்பனுடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ ஸ்தோத்திரம். நல்ல வாய்களை திறந்து கூப்பிடுங்க. ஆண்டவரே, ஞானத்தை தாரும். வாயை திறந்து கூப்பிடுங்க. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியை, பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியை, கனமடைய இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியை. வாயை திறந்து தேவ அபிஷேகம் இறங்கட்டும். பலத்தினாவியே கனமடைய ஓட்டிடுமே ஞானத்தினாவியே, கனமடைய அற்புதங்கள் நடைபெறுகிறதாவே. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் தேவ வல்லமை இறங்கட்டும். கனமடைய நிரப்பிடுமே. 2 கைகளை உயர்த்தி சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தை நடத்த, என் குடும்பத்தை நடத்த, உமக்கு பிரியமாய் வாழ, என் குடும்பத்தின் பொருளாதாரத்தை நடத்த, என் குடும்பத்தின் பொருளாதாரத்தை எனக்கு ஞானத்தை தார். எனக்கு ஞானத்தை தார். ஆண்டவரே, நீ தருகிற ஞானம், நீ தருகிற ஞானம் என் குடும்பத்தை கட்டி எழுப்பட்டும். என் குடும்பத்தை கட்டி எழுப்பட்டும். ஆமென். ஆமென். அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா. 2வது, தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன?
நீங்கள் சங்கீதம் 115 திருப்பாடல் 115ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள், எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 115 13வது வசனம். தமக்கு அஞ்சி நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஆசி வழங்குகிறார், சிறியோருக்கும் பெரியோருக்கும். நல்ல கை தட்டுங்க பாப்போம் எல்லாரும். உங்களை வாழ்த்துறேன். உண்மையிலே இந்த வசனத்தை உங்க மேல வைத்து இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். பாருங்க, சங்கீதம் 115 13வது வசனம் சொல்லுது, ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கிற மனிதனை ஆண்டவர் என்ன செய்கிறாரு சொல்லுங்க. ஆண்டவர், அந்த வசனத்தை பாருங்களேன். ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்குகிறார், சிறியோருக்கும் பெரியோருக்கும் ஆசி வழங்குகிறார். பிரைஸ் தி லார்ட். நல்ல பக்கத்துல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவனுக்கு பயப்படுங்க, ஞானத்தினால் பெருகுவீர்கள். தேவனுக்கு மட்டும் பயப்படுங்களேன். உங்க வாழ்க்கையில சிறியவர் பெரியவர் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நிச்சயமாய் சொல்லுகிறேன், எல்லாரையும் ஆண்டவர், நான் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி சொல்லுகிறேன், நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. எனக்கு ஒரு தெரிந்த ஒரு சகோதரர், அவர் ஒரு நல்ல ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, நிறைய ஸ்தாபனம், நிறைய எல்லா காரியங்களும் வைத்திருக்கிறார். அவர் சொன்னார், இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன தெரியுமா பிரதர்? நான் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் ஏழு பேர் சகோதர சகோதரிகள், 7 பேருமே நல்லா இருக்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா எங்கள் அப்பா கடவுளுக்கு பயப்படுறதுல ரொம்ப 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 முக்கியமானவர். பிரைஸ் தி லார்ட். எங்கள் அப்பாவுக்கு திருடுவது, பொய் சொல்லுவது, இல்லைன்னா யாருடைய உடைமையாவது எந்த விதத்திலும் எங்கள் அப்பா எதுலையுமே அவர் தலையிடவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். அவர் சொன்னார், எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கையில் நாங்கள் கண்டது, ஒருவேளை அன்னைக்கு எங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இன்னைக்கு நாங்கள் 7 பேரும் நல்லா இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு எங்ககிட்ட வேலை செய்கிறவங்களை நாங்கள் பட்டினி போட்டது கிடையாது, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை தடுத்தது கிடையாது. நாங்கள் எவ்வளவு நல்லா இருக்கோமோ அதே போல் எங்கிட்ட வேலை செய்கிறவங்களும் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். கை தட்டுங்க பார்ப்போம். இன்னைக்கு உங்கள் வீடு நல்லா இருக்கணும், நீங்கள் வச்சிருக்கிற வல்லம், நீங்கள் வச்சிருக்கிற ஏத்தனம், நீங்கள் செய்கிற தொழில், நீங்கள் செய்கிற வியாபாரம், கடை, எந்த விவசாயமோ எதுவோ, கடல் தொழில் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கணும். எப்போ? தேவனுக்கு நீங்கள் பயப்படும் போது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் நீங்கள் வருத்தப்படுறாதீங்க. அல்லேலூயா. இந்த வேலை செய்கிறவன்ட திருடுவான் பார்த்தீங்களா? சொல்லுங்க, கஷ்டப்பட்டு கடலுக்கு போயிட்டு வர்றோம், அவன் உழைக்கிறான். ஆனால் சில பேர் பாருங்க, எவ்வளவுதான் நல்ல வருமானம் வரட்டும், அந்த உழைப்பாளிகிட்ட இருந்து ஒரு 2 லிட்டர் டீசல் திருடினாதான் அவனுக்கு நல்லா இருக்கும். நான் சொன்ன வார்த்தையில நீங்கள் வருத்தப்படக்கூடாது. என்ன, எவன் திருடுறானோ அவன் தான், சும்மா சொல்லுங்க, உழைப்பாளியிடமிருந்து, உழைக்கிறவனிடமிருந்து எவன் திருடுகிறானோ அவன் யாரு? சில பேர் பாருங்க, எத்தனை கோடி ரூபாய் வருமானம் வந்தாலும் தன்னிடத்தில் வேலை பார்க்கிறவன் சுரண்டி என்ற ஒரு அம்மா சொன்னிச்சு, பிரதர் நான்லாம் வயிறறிஞ்சு சொல்றவன் நல்லாவே ஏமாண்ண, வீட்டு வேலையை பார்க்க போயிருக்கேன், காலையிலேருந்து நைட்டு வர வேலை பார்க்குறேன், வேலை பார்த்த காசை என்ன செய்ய மாட்டேங்கா, கொடுக்க மாட்டேங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களோ உங்கள் வீட்டில் யாரையாவது கூப்பிட்டு வேலை பார்க்குறீங்கன்னா அவங்க உழைப்பில் கை வைக்காதீங்க. அவங்க உழைப்பில் என்ன செய்யாதீங்க, நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க. நீங்கள் தயவுசெய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஒருத்தனுடைய உழைப்பில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கை வைக்கக்கூடாது. ஒருத்தர் சொன்னார், நல்ல பாடு வந்துட்டு இன்னைக்கு ஒரு 500, இன்னைக்கு ஒரு 1000 ரூபா 2000 கிடைக்கும், வீட்டுக்கு போய் கொடுக்கலாம் நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வலையெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் வந்து இந்த 200 ரூபா, என்னப்பா அது அப்படி கணக்கெல்லாம் போட்டு காமிச்சு 0வில் வந்து முடிச்சிட்டாங்களாம். ஏதோ இந்த 200 ரூபா கூட கொடுக்கக்கூடாது, ஆனால் பிழைச்சிட்டு போ, வேணா வர்றதா இருந்தா வா,
வராட்டா போ. பைபிள் சொல்லுகிறது, கடவுளுக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படுற மனுஷன் என்ன செய்வான்? அவன் நீங்கள் எப்படி இருக்கணும், அதான் வசனம் சொல்லுது. நீங்கள் பிறகு படிச்சுக்கோங்க. சங்கீதம் 128 நமக்கு தெரியும். அவன் உழைப்பின் பலனை உண்பான், அவன் மனைவி கனி தருகிற திராட்சை கொடி, அவனுடைய பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல இருப்பாங்க. யார் இவங்க தெரியுமா? இவங்க கடவுளுக்கு பயப்படுவாங்க. கடவுளுக்கு பயப்பட்டு எல்லா காரியத்திலையும் கரெக்டாக இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து நீங்கள் உங்களுடைய ஒரு ரூபாய் இல்லைனாலும் உண்மையா இருங்க. உழைப்பில் உண்மையா இருங்க, வேலை செய்கிற இடத்துல உண்மையா இருங்க, நீங்கள் சம்பாதிக்கிறதுல உண்மையா இருங்க, குடுக்கல் வாங்கல்ல உண்மையா இருங்க. நீங்கள் எல்லா இடத்திலும் உண்மைக்கு தேவன் பார்க்கிறாருங்கிற அந்த உண்மைக்கு மட்டும் சான்று பகிருங்கள். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் எங்கேயும் யார் முன்னாலையும் தலை குனியாதபடி ஆண்டவர் உங்களை தலை நிமிரச் செய்வார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அதே மாதிரி இன்னொரு பக்கம் வேலை செய்யறோங்கிற பேர்ல என்ன செய்யக்கூடாது? சில பேர் பாருங்க, ஆள் பார்த்தவொன்னே வேலை செய்வான், ஆள் போனவொன்னே பீடி எடுத்து குடிச்சுக்கிட்டு இருப்பான். இவன் முன்னேறுவானா? முன்னேற மாட்டான். சொல்லுங்க, முன்னேற மாட்டான். சில பேர் இருக்கிறான், என்ன சில பேர் தப்பா எடுத்து. நீங்கள் சில பேர் தங்களுடைய உழைக்கிற ஊதியத்துக்கு கூட என்ன செய்ய மாட்டான், உழைக்க மாட்டான். நீனும் நல்லா இருக்க முடியாது, உனக்கும் ஆசீர்வாதம் வராது. அப்போ உண்மையாரு, உழைக்கிறதுல உண்மையாரு, கொடுக்கறதுல உண்மையாரு, கணக்கில் உண்மையாரு, எல்லாத்திலும் உண்மையாக இருக்கும் பொழுது தேவனுடைய ஆசி உங்கள் மீது இறங்கி வருகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்க. வேதம் நமக்கு சொல்லுகிறது, சங்கீதம் திருப்பாடல் 34ஆம் அதிகாரம் 9வது வசனம். எடுத்து வாசிங்க. சங்கீதம் திருப்பாடல். ஆண்டவரின் தூயோரே, ஆண்டவரின் தூயோரே, ஆண்டவருக்கு அஞ்சுங்கள், பயப்படுங்கள், தேவனுக்கு பயப்படுங்கள், அவருக்கு அஞ்சுவோருக்கு நல்ல கை தட்டுங்க பாப்போம். அவருக்கு பயப்படுறவங்களுக்கு என்ன இருக்காது? எந்த குறையுமே இருக்காது. ஆண்டவருக்கு பயப்படுறவங்களுக்கு என்ன இருக்காது? சொல்லுங்க. மனுஷனுக்கு பயந்தா குறை தான், அவன் வாழ்க்கை முழுசும் குறை. ஆண்டவருக்கு பயப்படு, உனக்கு எக்குறையும் இருக்காது. நீ எல்லா இடத்துலையும் ஆண்டவருக்கு பயப்படு. கணவன் பயப்படணும், மனைவி பயப்படணும், பெற்றோர் பயப்படணும், பிள்ளைங்க பயப்படணும், தலைவர்கள் பயப்படணும், ஊழியக்காரங்க பயப்படணும், ஆண்டவருடைய ஊழியர்கள் பயப்படணும். தேவனுக்கு பீடத்தில் நிற்கிறதுக்கு, ஜனங்கள்கிட்ட நிற்கும் போது எல்லா இடத்துலையும் பயப்படணும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, நீங்க சாரிபாத் விதவையோட வாழ்க்கையை பாருங்க. சாரிபாத் விதவையோட வீட்டில் என்ன இருந்துச்சு? கையளவு மாவும் கொஞ்சம். ஆனா அவ உண்மையா இருந்தா. அவ சொன்னா, எலியா கேட்கிறாரு, ஏம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடு. அவ சொன்னா, தண்ணி எடுக்கும்போது எனக்கு ஒரு அப்பத்தை சுட்டு கொண்டு வா. அவ சொன்னா, ஐயனே கொஞ்சம் தான் மாவு, சுட்டுட்டு நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு சாவ வேண்டியதுதான், முதல்ல சுடுற அப்பத்தை எனக்கு கொண்டு வா. பாருங்க, உண்மையா அந்த இடத்துல இருந்தா பஞ்சகாலம் தீரும் வரை எண்ணெயும் மாவும் குறையவே இல்லை. கை தட்டுங்க பார்ப்போம். அதே மாதிரி ஆண்டவருக்கு கொடுக்கறதுல உண்மையா இருங்க. பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு கொடுக்கறதுல உண்மையா இருங்க. ஏழைகளுக்கு உதவி செய்யறதுல உண்மையா இருங்க. பிரைஸ் தி லார்ட். கொடுக்கும் பொழுது தேவன் அதை பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுக்கு முன்பாக உண்மையாக அவருக்கு அஞ்சி வாழும் பொழுது அவருடைய வார்த்தை சொல்லுது, உங்களுக்கு எந்த குறையும் இருக்கவே இருக்காது. கை தட்டுங்க. பக்கத்தில் கை குடிச்சலுங்க. நீங்க ஆண்டவருக்கு பயப்படுங்க. ஆண்டவருக்கு பயப்படுவது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எதை கொண்டு வரும்? சொல்லுங்க. ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்ன கொண்டு வரும் என்றால், பாக்கியமான பேறு பெற்ற வாழ்வை கொண்டு வரும். ஆமென். இந்த உலகத்தில் நிறைய பேர் வாழ்றான். அல்லேலூயா. ஆனா வாழும் போதே நிறைய பேரை நம்ம என்ன செய்யறோம்? இவெல்லாம் உலகத்தில் இருக்கிறதோட சாவ மாட்டானா அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தேவனுக்கு பயப்படும் பொழுது
தேவன் அவனுக்கு பாக்கியமான, அவனுக்கு பேறு பெற்ற வாழ்வை கொடுக்கிறார். நீங்கள் சங்கீதம், அதே சங்கீதம் திருப்பாடல் 112 முதல் வசனத்துக்கு வாங்க தயவு செய்து சீக்கிரம். சங்கீதம் திருப்பாடல் 112 முதல் வசனம் வாசிங்கம்மா. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். நல்ல வாயை திறந்து ஒரு 3 நேரம் சொல்லுங்க எல்லாரும். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர். நல்ல குரலை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர். யாருக்கு அஞ்சி நடப்போர்? புகழ், உலகம், பணம், செல்வம் இதெல்லாம் வச்சிருக்கிறவங்க யார் கிடையாது? பேறு பெற்றவர்கள் கிடையாது. குப்பையில தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவருக்கு பயப்படுகிற மனிதன் பேறு பெற்றவன், பாக்கியவான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்தில் பாருங்க, தேவன் ஒரு மனுஷனை அவர் ஆசீர்வதிக்கிற இடம் எதுனா அவருக்கு பயப்படுவது. அல்லேலூயா. அவருக்கு அஞ்சி இந்த உலகத்தில் அவரை ஒவ்வொரு நேரமும் நினைத்து கொண்டு வாழ்வது. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பிரியமானவர்களே, நாம் வேதத்தை எடுத்து வாசித்து பார்ப்போம்னா மலாக்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் எடுத்து வாசிங்க பார்ப்போம். மலாக்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் சீக்கிரம் எடுத்து வாசிங்க. மலாக்கியா. என் பெயருக்கு அஞ்சி நடக்கிற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான், அவனுடைய ரெக்கைகளின் கீழ் நலம் தரும். நீங்களும் தொழுவத்தில் இருந்து வெளிவரும் கொழுத்த கன்றுகளைப் போல் நான் செயலாற்றும் அந்நாளில் நீங்கள் நசுக்கி விடுவீர்கள். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம ஒய்எம்சிஏ காலில் எல்லா திங்கட்கிழமையும் ஜெபம் நடக்குது. அல்லேலூயா. அந்த ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா முதல் வரிசையில் முதல்ல வேகமாக வந்து உட்கார்றது ஒரு தாயார், வயதான தாயார். திடீர்னு பார்த்தா 2-3 வாரமாக ஆளை காணோம். பிரைஸ் தி லார்ட். உடனே பாருங்க, அந்த வயசான அம்மாவை காணோம். அப்போ 2 சகோதரிகள் வந்து அவங்க சொன்னாங்க, பிரதர் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னோடனே அவங்க போய் பார்க்குறோம். போனால் அவங்க சொன்னாங்க, அம்மாட்ட இந்த வியாதின்னு சொல்லிடாதீங்க, அம்மாவுக்கு தெரியாது. டாக்டர்கள் சொல்லிட்டாங்க, ரொம்ப 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 பெரிய பிரச்சனை, ஆகாரம் சாப்பிட முடியலை, இந்த வியாதியில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அல்லேலூயா. ஆனால் பாருங்க, அந்த தாயார் பாருங்க கையில் ஜெபமாலை உருட்டிக்கிட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அப்போ பார்க்குறேன், ஆண்டவர் சொல்றாரு, இந்த தாய் தான் சாட்சி. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவர் அந்த நேரத்தில் உறுதிப்படுத்துகிறார். இந்த ஒரு வியாதியில் சாட்சியாக எழும்புவாள். பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தாயாருக்கு மருத்துவர்கள் சொன்னது ஒரு தீராத ஒரு வியாதி, கேன்சருங்கிற வியாதி. அதுவும் அவளுடைய உணவு ரொம்ப பிரச்சனைக்குள்ள இருக்கிற இடத்துல குணப்படுத்தவே முடியாத ஒரு இடம். ஆனால் டாக்டர்கள் சொல்லிட்டாங்க, என்னம்மா இப்போ நடந்துச்சு, ஒரு வியாதி இல்லை, நல்லா இருக்குது, சாப்பிடுது, ஆள் தெளிஞ்சிட்டு நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது, கேன்சருக்கான எந்த அறிகுறியும் இல்லை. ஏன்பா என்ன? ஒரே ஒன்று தான், தேவனுக்கு பயப்படுகிற மனிதன், கடவுளுக்கு அஞ்சுகிற மனிதன் எப்படி இருப்பான்? நான் தொழுவத்திலிருந்து வருகிற கன்றுக்குட்டியை போல துள்ளி ஓடுவான், கொழுத்து இருப்பான். நீதியின் கதிரவனாகிய தேவன் அவன் மீது ஒளிர்வார். அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்க நாட்கள் முடிந்து தேவன் ஆசீர்வாதத்தின் பாதைகளை திறப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை வியாதியோட பலவீனத்தோட யாராவது வந்திருக்கலாம். ஒருவேளை மகனுக்கோ நல்லது நடக்கவில்லையே, பயத்தோடு வந்திருக்கலாம். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் தீரவில்லையே, நான் ஒரு அடிமையை போல இருக்கிறேன். பயப்படாத, ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்ந்து பார். உன் வாழ்க்கையில ஒரே ஒரு சிந்தனை, நான் கடவுளுக்கு பயப்படுகிறேன், ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பேன் என்று அதுல மட்டும் உறுதியா இருந்து பார். ஆண்டவர் சொன்ன 3 ஆசீர்வாதங்கள். ஞானத்தினால் உன்னை நிரப்புகிறார், சகல ஆசீர்வாதங்களால் நிரப்புகிறார். இந்த உலகத்தில் உன்னை பாக்கியவதியாக, பாக்கியவானாக எல்லா கண்களுக்கு முன்பாக நிறுத்தி உங்களை ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த தேவன் ஜீவன் உள்ளவர். ஆமென். அவருக்கு பயப்படுகிறவன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் அவன் கனி தருகிறவனாய் வாழ்கிறான். ஆமென். அவனை சுற்றிலும் அவர் பாதுகாப்பை வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு விரோதமாய் தீமையான செய்திகள் வந்தாலும் அது அவனை ஒருபோதும் அச்சுறுத்துவது இல்லை. நீ ஒருவேளை இழந்து போய் வந்திருக்கேன், ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்ததுனால இவ்வளவு பேர் என்ன கேவலமா பேசுறாங்க,
ஐயோ என்ன நான் புறக்கணிச்சிட்டாங்க. பயப்படாத. சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு முன்னால ஒரு 7 மடங்கு எரிகிற தீச்சூளை இருந்தது. ஆனால் அந்த தீச்சூளையின் நடுவிலும் தேவன் அவர்களுக்காக உலாவினார். அந்த தேவன் நேற்றும் இன்றும் மாறாதவராய் வாழ்கிறார், வாழ்கிறார், என்றும் வாழ்கிறார் என்பதை அவள் வெளிப்படுத்தினார். ஆமென். உண்மையாயிருந்த ஒரு நீதிமானாய தானியேலுக்கு சிங்க கெபியை உண்டு பண்ணினார்கள். ஆனால் அவர் தேவனுக்கு பயந்ததுனால தானே சிங்கக்கெபி என்று நீ ஒருவேளை கேட்கலாம். ஆனால் அந்த சிங்கக்கெபியிலும் தேவன் அவரோடு இருந்தார். அந்த தேசம் முழுவதற்கும் ராஜ்ய பாரத்திற்குரியவனாக அவனை தலைவனாக ஆண்டவர் உயர்த்தினார். ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு பயந்த ஒரு யோசேப்பு போத்திபாரின் மனைவியின் வார்த்தையை மீறி நடந்ததுனால சிறைச்சாலைக்குள்ள போக வேண்டியது இருக்குதேன்னு கேட்கலாம். சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்ட பொழுதும் தேவன் அவனோடு இருந்ததனால்தான் யோசேப்பை அந்த எகிப்தினுடைய தலைவனாய் தேவன் உயர்த்த முடிந்தது. ஆமென். அந்த தேவன் இக்கட்டிலையும் இடைஞ்சலையும் துன்பத்திலையும் துயரத்திலையும் அவமானத்தில் இருக்கிற மகனே மகளே, ஒருவேளை நீ கேட்கலாம், நான் ஆண்டவருக்கு பயந்ததுனால என்ன கிடைத்தது, என்ன கிடைத்தது என்று கேட்கிறாயா? நீ தேவனுக்கு பயப்படுவதனால் தேவன் உன்னோடு இருக்கிறார். இதை விட உனக்கு என்ன வேணும்? நீ அவருக்கு பயப்படுறதுனால அவர் உன்னோடு இருக்கிறார். இந்த உலகத்துல நீ அவருக்கு பயந்து அவருக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி கொண்டு வாழும் பொழுது எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் அவர் உனக்கு உதவியாயிருந்து உன்னை தப்புவித்து பெருமைப்படுத்தி நீடி ஆயுளால் உனக்கு நிறைவளிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரும் எழுந்து நில்லுங்கள். இந்த ஆசீர்வாதத்தின் வல்லமை உங்கள் மீது இறங்கி வருகிற நேரம். ஆண்டவரே, நான் உமக்கு பயப்படுவேன். சொல்ல வேண்டியதுதான், உமக்கு அஞ்சுவேன், உமக்கு பயப்படுவேன், உமக்கு அஞ்சி வாழ்வேன். ஒப்பு கொடுங்க. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். பாடுவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்புவேன், அன்பை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். கைகளை தட்டி பாடுவோம். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். பாடுவோம். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்புவேன்,